நம்ம அமைதியான நிலையோட தொழுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்முனு உட்காந்துருக்கணும். கம்முனு உட்காந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 11 வாட்டி மூச்ச டீப் பிரீத் இழுத்து விடணும். உள்ளாக்க டீப்பா உள்ளாக்க இழுத்து, டீப்பா இன்ஹேல் பண்ணி, டீப்பா எக்ஸ்ஹேல் பண்ணணும். எங்க பள்ளிவாசல்ல உட்காந்துட்டு உது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், டீப் இன்ஹேல், டீப் எக்ஸ்ஹேல் ஒரு 11 வாட்டி பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம், தலையிலேருந்து கால் வரையும் அப்படியே ஒவ்வொரு பாகத்தையும் அப்படியே பார்த்துட்டு வரணும். அப்படி பார்த்துட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாடி தளர்ச்சி நிலைக்கு வந்துரும். இப்படி பாடி தளர்ச்சி நிலைக்கு வந்ததுக்கப்புறம் பாடி ஒண்ணும் இல்ல. கவனத்த நெத்தியில வச்சீங்கன்னா, பாடி அந்த இடம் வந்து தளர்ச்சி ஆயிரும். அதுக்கப்புறம் முகம், கழுத்து, நெஞ்சு, வயிறு, உள்ளக்குள்ள பாகம், அப்படி தோலு, தோலுக்குள்ள செல்லு, எலும்பு, எலும்புக்கு இருக்கிற செல்லு வரையும் உள்ளக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிலாக்ஸ்டா கவனிச்சுட்டு வரணும். அந்த அளவுக்கு ஆழமா நீங்க கவனிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாடி முழுவதும் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகி ரொம்ப தளர்ச்சி நிலைக்கு வந்துருவீங்க. அப்ப எந்த எண்ணோட்டமும் இல்லாம பாடி லெவல்ல ரொம்ப தளர்ச்சியா, ரொம்ப அமைதியா, அன்னைக்கு உள்ள எந்த இறுக்கம், கவலை எதுவும் எல்லாமே போயி, ரொம்ப அமைதியா தளர்ச்சி நிலைக்கு வந்துருவீங்க. அந்த எண்ணோட்டமும் அப்படியே தளர்ச்சி நிலையில இருக்கும்.